திருவையாறு தொகுதினா ஒரு பெரிய பிரச்சனை இருக்குல்ல, அதை இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டா அதை எப்படி சரி பண்ணீங்க? திருவையாறு தொகுதி பிரச்சனை நம்ம இந்த ஒட்டுமொத்த தொகுதியும் 10 பகுதியா பிரிச்சு ஒவ்வொரு பகுதிக்குமே தனித்தனியான தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்குறோம். இப்போ நான் ஆட்சிக்கு வந்துட்டா, அதாவது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா பிரச்சனையே இருக்காது. ஏன்னா நாம கொடுத்துருக்கிற தேர்தல் அறிக்கையும் நாம் தமிழர் கட்சி கொடுத்துருக்கிற தேர்தல் வரைவும் ஒண்ணுதான். இப்போ நாங்க திருப்பந்தூரத்தில் வாழைப்பழம் பதப்படுத்துகிற இடத்த வைப்போம், வாழை மட்டைகளை வைத்து தட்டி செய்யறத பயன்படுத்தணும்னு நான் தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கேன். அதே போலதான் நாம் தமிழர் கட்சி தலைமையிலிருந்து என்ன தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு நிலமும் அந்த நிலத்தில் உள்ள வளமும் சார்ந்த தொழில்களை நாங்கள் செய்வோம். அதோட அவுட்புட்டு தான் இது. அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தார். மது சின்னம் விவசாயி, ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.